பஸ்ல போறோம், டிக்கெட் வாங்குறோம், கண்டக்டர் சில்லற கேட்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்ப நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் தான். இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. என்னோட சர்க்கிள்ல சில இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். அந்த பர்சன் வேற யாரும் இல்ல, அது நான் தான். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவர்ட்னா யாரு, அவங்க பர்சனாலிட்டி என்ன, பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, இப்படி எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஹோல்டன், நான் எதுக்குடா இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ்ல உள்ளது எனக்கு கேக்குது. இப்படி நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனல் பாக்குற ஆடியன்ஸ் 20% தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, 80% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் அவுட் ஆகும். நான் உங்க தினேஷ், இது உங்க தினேஷ் கிருபு சேனல். லெட்ஸ் டீடைல் இன்டு தி டாபிக். ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்னா யாரு? இன்ட்ரோவர்ட்ங்கிறவங்க ஒரு கூச்சப்படுற ஒரு பர்சன், சோசியலி மிங்கிள் ஆக மாட்டாங்க. தனக்கு ஒரு சின்ன கம்ஃபர்டபுள் ஜோன் அண்ட் ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்பாங்க. அவங்கள்ட்ட மட்டும் தான் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நான் இதுக்கு இந்த பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். லைஃபோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டு அடுத்த ஹியூமனோட டெண்டன்சியை வந்து அப்சர்வ் பண்றதுதான். இப்படி பிலாசபில சொன்னாலும் ரியாலிட்டியில என்னன்னா, உங்க கலிக்கோ, லவ்வரோ, ஃப்ரெண்டோ, ஏன் உங்க குழந்தையோ கூட இன்ட்ரோவர்ட்டா இருக்கலாம். அவங்கள பத்தி நீங்க ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. பட் நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது இல்லையா? அதுக்காக தான் நீங்க இந்த பர்சனாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா இந்த ரெண்டு பிஹேவியர் இருந்தா நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்னு நீங்க உங்களே முடிவு பண்ணிக்கலாம். நம்பர் 1, எப்பவுமே தனியா இருக்க விரும்புவீங்க. அதாவது ராதர் தான் பீயிங் சோசியலி மிங்கிள். ஒரு கேங்ல எல்லாருமே ஜாலியா காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காமெடிக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல கை வச்சு தனியா உட்காந்துருக்கவங்க தான் இன்ட்ரோவர்ட். இன்ஃபேக்ட் நீங்க இந்த கேரக்டர் இருந்தீங்கன்னா ஒரு கேங்கோட இருக்கவே வந்து ஆக்வர்டா உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகும். நம்பர் 2, சோசியல் கேதரிங்ஸ், பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், இப்படி எந்த விதமான மீட்டப்ஸும் வந்து உங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸ் கொடுக்காது. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு கேரக்டர்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களை ஹாப்பி பண்றதும் சரி, சர்ப்ரைஸ் பண்றதும் சரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யூ ஹாவ் ஃபிளாட் ஃபீலிங்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ரீசெண்டா பீக்கி பிளைண்டர்ஸ் ஒரு வெப் சீரிஸ் பார்த்தேன். அது ஷெல்ஃபின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தான் நீங்க. பாசிட்டிவ் சைட் ஆஃப் இன்ட்ரோவர்ட் என்னன்னா, நம்பர் 1, ஹை ஐக்யூ பர்சன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. இன்ஃபேக்ட் அவங்க யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்க கம்ஃபர்டபுளா மிங்கிள் ஆயிட்டீங்க அப்படின்னா இவனோட இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்ல வந்து அவங்க உங்களோட நடந்துப்பாங்க. பிகாஸ் தே ஆர் வெரி நாலேஜபிள், ஜோவியல் அண்ட் எக்ஸலன்ட் ஹியூமர் சென்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நம்பர் 2, ஓவர் திங்கிங் ஆட்டிடியூட். இவங்க யார்ட்டையும் பேசாதப்போ அவங்க யார்ட்டாச்சும் பேசிதானே ஆகணும். அதுக்கு தனக்குள்ளேயே அவங்க பேசிப்பாங்க. ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும், கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்ட்ரோவர்ட். நம்பர் 3, குட் அப்சர்வரா இருப்பாங்க. நீங்க உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டி நீங்க பழகுனீங்கன்னா உங்களை பத்தி அதிகமா சொல்லுவாங்க. புரியலன்னா மறுபடியும் கேட்டு பாருங்க, புரியும். நம்பர் 4, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இஃப் யூ வாண்ட் டு சால்வ் எனி ப்ராப்ளம்னா நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சன்கிட்ட போய் கண்டிப்பா கேட்கலாம். அவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சன்ஸோட அதிகமா ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அடுத்து நெகட்டிவ் ஷேட் ஆஃப் இன்ட்ரோவர்ட். ஆஸ் ஏ செட் அபோவ், பாசிட்டிவ் சைடு ஒன்று இருந்தா நெகட்டிவ் சைடு ஒன்று இருக்கும். அதுல நம்பர் 1 என்னன்னா, அடுத்த பீப்புள் ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாலிட்டியா இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனா இருக்க மாட்டாங்க, ரொம்ப போரிங்கான ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலி அது ரியாலிட்டியில உண்மை இல்லைன்னாலும் அடுத்த பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் நீங்க தெரிவிங்க. நம்பர் 2, ஓவர் திங்கிங். மேல பாசிட்டிவ் சைடுன்னு ஓவர் திங்கிங் சொன்னேன், அதே நெகட்டிவ் சைடும் இருக்குது. ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்க எப்பவுமே தனியா இருக்கிறதுனால ஓவர் திங்கிங், ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு பாத்துல போனாங்கன்னா வெல் அண்ட் குட். பட் அதே இது நெகட்டிவ் போச்சுன்னா அவங்க லைஃபோட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் கொண்டு போய் விட்டுரும். நம்பர் 3, இந்த பர்சனாலிட்டிக்கு அவங்களுக்கு ஒண்ணு வேணும்னாலே அவங்களுக்கே கேட்க தெரியாது. ஃபைனலி வி கேம் டு த போனஸ் செஷன் ஆஃப் த வீடியோ. நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருங்க, நத்திங் ராங் இன் இட். பட் உங்களுக்கு ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அதையாச்சும் கேட்க பழகிக்கங்க. பிகாஸ் உங்களுக்காக நீங்களே கேட்கலன்னா வேற யாருமே உங்களுக்காக வந்து கேட்க மாட்டாங்க. டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் ஆஸ்கிங், லிட்டரலி வாட் யூ நீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ டேக் ஆல் இம்பார்ட்டன்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் வீடியோ. இந்த மாதிரி பவர் பேக்கடான கான்டென்ட்டோட நான் உங்களை வந்து ரீச் அவுட் பண்றேன். Until then, stay tuned. Peace out. Comment below ... 1. Which thing you are personally connected in this video. 2. Psychology series Podalama. 3. Share your viewpoint.